12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிட்டமுடைய போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் மேபி இதில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோரோவர் யூனிட் 1 to 4 அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸ். ஸோ இதில் நீங்கள் இப்போவே கரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், மிட்டம் டெஸ்ட்டில் கரெக்டாக சாப்டர்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பப்ளிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மொத்தம் சேராமல் நீங்கள் ஈஸியாக மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிட்டமுக்கான வரக்கூடிய முக்கியமான தியரி கொஷின்ஸ் வந்துட்டு நாங்கள் பிடிஎஃப்பில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கு, நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தியரி கொஷின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட்டு தான். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக இருக்கட்டும், இல்லை டெஃபினிஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ஸுக்கு கேட்பாங்க. நிறைய மாணவர்கள் தியரியில் வந்துட்டு மார்க்கை வந்துட்டு மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தியரினால் என்ன ஆகும் அப்படின்னா சென்டம் மார்க்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தியரி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெளிவான இம்பார்ட்டன்ட் தியரி ஃபஸ்ட்டு மிட்டமில் முக்கியமாக கேட்கக்கூடிய தியரி எதை நீங்கள் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி பக்காவாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். மேபி உங்களுக்கு இந்த முதல் இடைப்பருவ தேர்வில் உங்களுக்கு கேட்கலான்னா கூட கண்டிப்பாக அது அடுத்தடுத்த தேர்வுகளில் உங்களுக்கு பயன்படும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 12th அக்கௌண்டன்சி ரிலேட்டடாக அடுத்தடுத்த வீடியோஸ் நிறையா நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.